எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு டாக்டர் நிதின் சந்தோஷ். நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, அ எம்டி பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிஜி டிகிரிய முடிச்சுட்டு, இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலில தான். எங்க அப்பா, அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்டன்ட் ரீடர்ஸ் ஆஃப் பைபிள். என்னோட பாட்டி எல்லாம் டெய்லி காலையில எந்திரிச்சு பைபிள் படிச்சு எனக்கு அந்த கதைகளெல்லாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே ரெகுலரா சர்ச்சுக்கு போற ஒரு குடும்பம் தான். அப்படி இருந்துமே இந்த பைபிள படிக்கும்போது, அது என்ன? அந்த கதைகள் என்ன அர்த்தத்துல எழுதப்பட்டுச்சு? அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன? இத எப்படி நம்ம வாழ்க்கையில அத பயன்படுத்துறது? எப்படி அத யுட்டிலைஸ் பண்றது? அப்படிங்கிறதுல எனக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இத இப்படிதான் படிக்கணுங்கிறது ரொம்ப காலமா நான் ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம். இப்ப ரீசென்ட் பாஸ்ட்ல தான் ஒரு ஒரு புக் எனக்கு கையில கிடைக்கும்போது தான், அந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான், ஒரு பைபிள்ல இவ்ளோ லேயர்ஸ் ஆஃப் ட்ரூத் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. இப்போ ஒரு பைபிள் கதைகள நம்ம படிச்சுட்டு, இந்த நேரத்துல இந்த கதைய நான் என்னோட இந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல படிக்கும்போது, இந்த மாதிரி உணர்ந்தேன். அப்படிங்கிற அளவுக்கு பைபிள் அந்த மாதிரியும் நமக்கு உணர்த்தும் நெறைய விஷயங்கள். ஆனா, அது மட்டுமே பைபிளுடைய புரிதலா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல நெறைய லேயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லேயர்ஸ் ஆஃப் ட்ரூத் இருக்கு. இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹிஸ்டரி, இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஜியோகிராஃபி, இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் சிவிலைசேஷன், இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் பிகினிங் ஆஃப் மெனி திங்ஸ். இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஒரு ஹியூமன் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது, ஒரு ஹியூமனுடைய சைக்காலஜி என்னங்கிறது, ஒரு ஹவ் டு ஹேண்டில் மனி, ஹவ் டு ஹேண்டில் லவ், ஹவ் டு ஹேண்டில் சக்ஸஸ், அந்த மாதிரியான பர்சனல் மோட்டிவேஷன் ஸ்டஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் டூலா இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு லேயர் டீப்பா போனா இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹூ காட் இஸ். திஸ் இஸ் த வேர்ட் காட் ஹேஸ் ரிவீல்ட் ஹிம்செல்ஃப் த்ரூ திஸ். அப்ப இத படிக்கும்போது நம்ம எப்படி மெனக்கெட்டு ஒரு ஆர்கனைசத்தை படிக்கிறோமோ, ஒரு ஹியூமன் பாடிய படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அத விட அதிகமாவே இதுக்கு மெனக்கெட்டு படிக்க வேண்டியதா இருக்குங்கிறதே, நான் இப்ப ஒரு சில காலங்கள்ல இப்ப கொஞ்ச நாளா நான் படிக்கிறதுல புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயத்த எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைச்சேன். மெயினா என்னுடைய கம்யூனிட்டி மக்கள். ஏன்னா, தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப அமெரிக்கா மாதிரியான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் அங்க இங்கிலீஷை தாய்மொழியா கொண்ட நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ரிசோர்சஸ், புத்தகங்கள், இல்லாட்டி அந்த புத்தகங்கள் வாங்குறது, இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லித்தர இன்ஸ்டிடியூட்ஸ்னு அவங்களுக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயோ அந்த மாதிரி ரிசோர்சஸ் இருந்தாலும் அது பெரும்பாலும் வெளியில வரதில்லை, வெளியில யாருக்கும் தெரியறதும் இல்லை. ஸோ இது இங்க இந்த சேனலுடைய மெயினான கோல், இந்த சேனல் நான் ஏன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அது நான் படிச்சது உங்க எல்லாத்துக்கும் சொல்லி, உங்க எல்லாரையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி, இந்த மாதிரி இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறத நீங்களா தேடி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுல மெயினா என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு மேலோட்டமான ஒரு அ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. 1000 புரிதல்கள் இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக, அ எல்லாரும் பாகுபலி படம் பார்த்திருப்பீங்க. மெயினா அந்த பார்ட் 2ல அந்த தேவசேனா மேல ஒருத்தன் கை வச்சுட்டான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பாகுபலி வந்து பெண்களின் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது கையை இல்ல தலையை அப்படின்னு தலையெல்லாம் வெட்டி எடுத்துருவாரு. இப்ப நம்ம அத ஒரு டிரான்ஸ்லேட்டரா நம்ம பார்க்குறோம்னு வைங்களேன். இதே ஸ்டேட்மெண்ட் பெண்களின் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது கையை அல்ல தலையை அப்படின்னு அத மட்டும் எடுத்து வச்சுட்டோம்னு வைங்களேன். அத அப்படியே லிட்டரலா நம்ம எடுத்துட்டோம்னா, நாளைக்கு பாகுபலியே தேவசேனா மேல கைய போட்டா நம்ம போய் வெட்டணுமா? இல்ல. அங்க கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஒருத்தன் தவறுதலா ஒரு பெண்ணுடைய உரிமை இல்லாமலோ, சம்மதம் இல்லாமலோ அவளை தொடும் பொழுது, அது வந்து ஹராஸ்மென்ட். அத நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ தட் இட் இஸ் நாட் ரிப்பீட்டட். இதுதான் அங்க ஆக்சுவலா சொல்ல வந்த தீம் அதுதானே.
ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து நம்ம ஒரு விஷயத்த வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதனுடைய கம்ப்ளீட்டான ஒரு உண்மையை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்த்தா இந்த பைபிள்ல முதல் புக்கையும் கடைசி புக்கையும் எழுதினவங்களுக்கு இடையில 1500 வருஷம் கேப் இருக்கு. 40க்கும் மேற்பட்ட ஆட்கள் எழுதியிருக்காங்க. மூன்று மொழிகள்ல எழுதியிருக்கு. 3 கண்டங்கள்ல எழுதியிருக்கு. அப்ப இவ்வளவு கால வேறுபாடு இருக்கும் பொழுது அதுக்கேத்த மாதிரி கல்ச்சுரல் பேக்ரவுண்டும் அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸும் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் எல்லாமே மாறுபட்டு வரும். ஸோ அந்த காலகட்டத்துல இருக்கிற ஒருத்தர் இந்த பைபிளை அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் எந்த கான்டெக்ட்ல எழுதியிருப்பாரு, அவருடைய கான்டெக்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளை பத்தி நம்ம படிக்கும்போது மெயினா நம்ம இதை என்ன நினைக்கிறோம், இட் இஸ் காட்ஸ் வேர்ட் ரிவீல்டு டு அஸ். அப்ப இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த பர்டிகுலர் மனுஷங்கிட்ட அவர் என்ன ரிவீல் பண்ணாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதனுடைய ப்ரோக்ரஸிவ் நாலேஜ் இருந்தால் தான் இதில் உண்மையாலுமே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ பைபிளை படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சிலரெல்லாம் சில சாப்டர்ஸில் படிக்கும்போது என்ன கடவுள் எல்லாரையும் கொண்டுட்டாரு, என்ன எப்படி பண்ணிட்டாரு, கடவுள்னா இப்படி இருக்கக்கூடாது, கடவுள் அன்பானவர்னாலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளார எழுது. அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றா கடவுள் மேலே வெறுப்பையும் இல்லாட்டி இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. இதுல ஏதோ உண்மை இல்லை போல இருக்கு, இது ஏதோ கட்டுக்கதைகளாட்டிருக்கு, பல கதை இருக்கு, அதுல இது ஒரு கதை, அந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு கிளாரிட்டி என்னால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ட்ரையல் தான் இந்த சேனல். ஸோ அதுதான் இந்த சேனலுடைய இது ஆரம்பிக்கிறது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல மெயினாக தமிழ் வாசிக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டம். நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, எனக்கு கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிறனால ஈஸியாக, ஆனால் எல்லாருமே எஜுகேஷன் எடுக்கிறது இங்கிலீஷில் தான். ஸோ ஈஸியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனான நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் பைபிளை யூஸ் பண்ணி தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மெயினாக இதனுடைய பேக்ரவுண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் மேலோட்டமாக படிக்கிற விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி சில பேருக்கான ஒரு சேனல் தான் இது. ஸோ டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் தமிழும் இங்கிலீஷும் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்மளுடைய நார்மலாக நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் மெயினாக என்னுடைய கோல் என்னென்னா, இதை பற்றின முழு அவேர்னஸும் இதை பற்றின நாலேஜும், முக்கியமாக கடவுள் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலாகவும், அவர் நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும், அப்புறம் நம்ம யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த சேனலுடைய மேஜர் பர்பஸ். உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். இதுக்கு பின்னாடி நான் சொல்றதை விட அதிகமான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை பத்திலாம் எனக்கே தெரியாது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது அதை தேடி அதை கண்டடைந்து நீங்களும் பயன்பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷன்ல தான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னையோ இல்லை நான் கம்யூனிகேட் பண்ணுற விதத்துலையோ இல்லை நான் சொல்கிற விஷயங்களையோ மட்டும் கிடையாது. நீங்கள் ஃபோக்கஸ் அதை மெயினாக அதை நீங்கள் ஃபோக்கஸே பண்ண வேண்டாம். மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, பைபிள் என்ன சொல்லியிருக்கு, இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, இவன் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு இன்னொரு இடத்துல அதை வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. இதில் டேக் ஹோம் மெசேஜாக எல்லா எபிசோட்லேயும் கடவுள் யார், அவர் என்ன நமக்கு, அவர் எப்படி நமக்கு வெளிப்பட்டார், அவர் நம்ம யார், நம்மளுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன, அதை இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுறது, எப்படி நம்ம வாழ்றது. ஸோ இதுதான் இதனுடைய இது. ஸோ இந்த சேனலுக்கு நான் வச்சிருக்கிற பேர் ருசித்து பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்கு, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. So I welcome you all to taste and see that the Lord is good. All praise and glory be to the God, the Father, God the Son, and God the Holy Spirit.